ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிருவனிக் சேனல். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் கதை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால் வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தோட பகுதியை பார்க்கலாம் வாங்க. போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா, விக்ரமாதித்தன் முனிவர் தந்த பழங்களை உடச்சி பார்க்கும்போது அதில் நவரத்னங்கள் இருந்துச்சு. அதோட தொடர்ச்சியை இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க. விக்ரமாதித்தன் முனிவரை வணங்கி, முனிவரை, தாங்கள் கொடுத்துள்ள மாதுளங்கனியில் ரத்தன கற்களை வைத்து பரிசாக எனக்கு கொடுத்துள்ளீர்கள். இந்த காரணத்தை எனக்கு தெரிவிக்க வேண்டும். என்னால் ஆக வேண்டிய செயல் ஏதும் இருந்தால் தயங்காமல் சொல்லுங்கள், நிச்சயம் நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான். விக்ரமாதித்தனே, நான் சொல்லப்போகும் செய்தியை பகிரங்கமாக பேசுவது முறையல்ல. எந்த ஒரு செய்தியையும் 3 பேர் காதுகளுக்கு விழக்கூடாது. அப்படி விழுந்து விட்டால் அது ரகசியமும் அல்ல. 2 பேர்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அதை பிரம்மாவாலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த செய்தியை உன்னிடம் நான் தனியாக பேச வேண்டும். அதுதான் முறையே என்றார் முனிவர். அவ்வாறே இருவரும் தனியாக பேச அமர்ந்தனர். விக்ரமாதித்தனை, காளிதேவி முன் நான் யாக குண்டம் வளர்த்து வருகிறேன். அதற்காக அந்த யாகம் நிறைவேற நீ ஒரு நாள் முழுவதும் என்னுடன் இருக்க வேண்டும். சரி, என்றைக்கு நான் வர வேண்டும்? என் யாகம் நிறைவேறும் நாளான கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி இரவு வர வேண்டும். அது மட்டும் அன்றைய தினம் இரவில் நீ மட்டும் தன்னந்தனியாக ஆயுதம் தாங்கி வர வேண்டும் என்றான் முனிவன். நீங்கள் குறிப்பிட்ட நாளில் நான் நிச்சயமாக வருகிறேன் என்றான் விக்ரமாதித்தன். சொல்லியவாறே விக்ரமாதித்தன் வீர உடையணிந்து தன் மந்திர வாயலை கையில் எடுத்து கொண்டு யாககுண்டம் வளர்த்து கொண்டிருந்த முனிவர் முன் நின்றான். விக்ரமாதித்தனை பார்த்து முனிவன், இந்த காட்டில் ஒரு முருங்கை மரத்தின் மேல் ஒரு கிளையில் ஒரு பிணமான வேதாளம் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது யார் கைக்கும் ஆக்கப்படாது. பேராற்றல் வாய்ந்த நீ எப்படியாவது அதை இங்கு கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றார் முனிவர். விக்ரமாதித்தன் மறுமொழி ஏதும் சொல்லாமல் கையில் வாளுடன் முனிவர் சொன்ன இடத்திற்கு சென்றான். முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கண்டான். சரசரவென்று மரத்தில் ஏறி வேதாளத்தை தன் கையால் கட்டி பிடித்து கொண்டு நடந்தான். சிறிது தூரம் சென்றதும் வேதாளம் மெல்ல மெல்ல விக்ரமாதித்தனிடம் பேசத் தொடங்கியது. அரசனை, நாம் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். அதனால் பயணத்தின் கடுமை தெரியாமல் இருக்கவும் வழிநடை காலத்தை பயனுள்ள வகையில் கழித்த நல்லதல்லவா? எனவே நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையின் முடிவில் உன்னை ஒரு கேள்வி கேட்பேன். நீ சரியான தகுந்த பதிலை சொல்ல வேண்டும். நீ தவறான விடையை தந்ததாலோ பதில் சொல்ல தாமதம் செய்தாலோ உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதற சாபம் விடுவேன் என்றது. வேதாளமே, சொல் என்றான் விக்ரமாதித்தன். வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. பாய் காய்ஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.